என் அன்புடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தகப்பனை போல கர்த்தர் உங்களை தூக்கி சுமந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. ஒரு வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு வார்த்தை. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகளெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை ஆண்டவராக இயேசு அருமையான ஒரு உதாரணத்தை சொன்னார். 2 மனிதர்கள் வீடு கட்டினார்கள். ஒருவன் மண்ணினாலே கட்டினான், ஒருவன் கற்பாறையின் மேல் கட்டினான். திடீரென்று பெருமழை வந்ததாம். மண்ணினாலே கட்டப்பட்ட வீடு இடிந்து கரைந்து போனது. ஆனால் அந்த கற்பாறையிலே கட்டப்பட்ட வீடு நிலைத்து நின்றது என்று சொல்லிவிட்டு, என்னுடைய வார்த்தைகளின்படி, என்னுடைய கற்பனைகளின்படி, என் வார்த்தைகளின்படி தன் வீட்டை கட்டுகிறவன் எவனோ அவனே இந்த கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு உரியவனாய் இருப்பான் என்று, புத்தியுள்ள மனுஷன் என்று ஆண்டவர் சொன்னார். என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் தங்கியிருக்கிற இந்த வீட்டை பாருங்கள். கையில் காசு இருப்பதனாலே அப்படியே கட்டிவிட முடியாது. ஒவ்வொரு வீட்டை கட்டுவதற்கும் ப்ளூ பிரிண்ட் என்று நாம் சொல்லுவோம். இன்ஜினியர்கள் வைத்திருப்பார்கள். ஹால் எத்தனை அகலம், எத்தனை நீளம், எவ்வளவு உயரம், பெட்ரூம் எவ்வளவு சைஸ் என்று அந்த வீட்டை குறித்து ஒரு பிளான் ஒன்றை வைத்திருப்பார்கள். அந்த பேப்பரை கையிலே வைத்துக் கொண்டுதான், அந்த பிளானை கையிலே வைத்துக் கொண்டுதான் அதன்படியே கட்ட ஆரம்பிப்பார்கள். அழகாய் வீடு கட்டி முடிக்கப்படும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுத்திருக்கிறார். அதான் கர்த்தருடைய வசனங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று ஒவ்வொரு காரியத்திலும் நாம் வசனங்களை வாசித்து தியானித்து அவருடைய வார்த்தையின்படி நாம் முடிவெடுத்து நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை யாரும் அசைக்கவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நாம் சாய்ந்திருக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அது நம்மை தள்ளாட விடுவதே இல்லை. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எதன் மேலே கட்டப்படுகிறது? அந்த மண்ணினாலே கட்டப்பட்ட வீடு எதற்கு அடையாளம்? மண் என்பது மனிதனுடைய மூளை அறிவை குறிக்கிறது. மண்ணிலிருந்து தோன்றினவன், மண்ணுக்கு திரும்ப போகிற சாதாரண மனித அறிவு. அநேகர் தங்கள் குடும்பத்தை, தங்கள் வாழ்க்கையை மனித அறிவிலே கட்டுகிறார்கள். எக்ஸ்பீரியன்ஸை வைத்து கட்டுகிறார்கள். அல்லது என்னுடைய தகப்பனார் சொன்னார், என் மாமனார் சொன்னார் என்று, அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று குடும்பத்திலே முடிவுகளை எடுத்து கடைசியிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, ஒரு நாளும் மனிதனுடைய ஆலோசனை அல்ல. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவு மரண வழிகள் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருங்கள், வேதத்தை தியானியுங்கள். இந்த குறிப்பிட்ட காரியத்திலே கர்த்தருடைய முடிவு என்ன? இந்த திருமண காரியத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அதன்படி ஓகே பண்ணுங்க, இல்லைன்னா நோ சொல்லுங்க. இந்த வெளிநாட்டு வேலையை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த ரிசைன் பண்ணுவதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த வீட்டை வாங்குவதை குறித்து, இந்த நிலத்தை வாங்குவதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று வேதத்தில் நாம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற அவ்வளவு காரியங்களுக்கும் பைபிள்ல ஆன்சர் இருக்கிறது, பதில் இருக்கிறது. கர்த்தர் போதித்து நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் ஜெபத்தோடு தியானிப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் நிச்சயம் அந்தந்த நாளுக்குரிய காரியத்தை செய்யாதே, போகாதே என்று அழகாய் நம்மேல் கண்களை வைத்து நம்மை வழி நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா?
நல்ல ஆண்டவரே, உம்முடைய தோள்களின் மேல் நாங்கள் சாய்ந்திருப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம். உம்முடைய தோள் என்பது உம்முடைய வசனத்திற்கு அடையாளம். உம்முடைய வசனத்திலே சார்ந்து நாங்கள் வாழ்வது எவ்வளவு பெரிய இன்பம் அப்பா. எங்கள் சுய அறிவின்படி, சுய முயற்சிகளின்படி நாங்கள் வாழ்ந்து தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்தது அநேகம் உண்டப்பா. இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்புகிறோம். உடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய வசனத்தின்படி முடிவுகளை எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பேதைகள் தகப்பனே, நீர் எங்கள் கற்றுக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் மூலம் எங்கள் உள்ளத்தில் உணர்த்தி, இதுவே பாதை, இதுவே என்று ஆண்டவரே, இதை செய், இதை செய்யாது என்று தெளிவா எங்கள் ஆவியில உணர்த்தி, அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளவும் எங்கள் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த கிருபைகளை தாரும். அன்பு பிள்ளைகள் எல்லாரும் கற்பாறையின் மேலே கட்டப்பட்டவர்களாய், கற்பாறையின் மேலே நிலைத்து நிற்கிறவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வாதத்தை காண்பார்களாக, நன்மைகள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி நான் வாழ்த்துகிறேன். என் ஆண்டுடைய கரம் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.